அதோ அங்க நிக்கிறானே, ரொம்ப நேரமா நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். ஜாக்கிரதையா யூஸ் பண்ணு. இது இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கே பார்த்தாது. 1 2 1. ராத்திரியெல்லாம் இங்கே நின்னுக்கிட்டு செங்கல் என்ன போறியா? ஓ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? 1 2. நான் சொல்றத கேளு. 16 செங்கல் இருக்கு. ஆனா 13 தானே நான் சொன்னேன். நான் சொன்னது சரியா? இல்ல இல்ல, நான் 12 தான் சொன்னேன். ஆமா, அதுதான் சரி. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்க. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ரொம்ப அவசரமான உதவி தேவைப்படுது. அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் உதவி தேவைப்படும் போல இருக்கு. அதுக்கான நேரம் வரல இன்னைக்கு. அந்த செங்கல் என்ற பொண்ணுதான் நம்மோட அசைன்மெண்ட். அவ பேரு ஜூலியா. நாம சொல்றது கேக்குற மனநிலையில அவ இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்வேல் கார்டுங்களுக்கு பதிலா ஆண்டவர் தூதர்களை அனுப்புறாரு மோனிகா. நீ உன்னை மறக்க கூடாது பேபி. அவ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இன்னையிலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னமோ என்னால இதை செய்ய முடியும் தோணல. ஓ, உன்னால முடியும் பேபி, என்ன நம்பு. ஏய், நேஷனல் ஜியோகிராஃபிக் போனா நீ என்ன? உன்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். உன்னை யார் இந்த தெருவுக்குள்ள வர சொன்னது? ஓ, மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் அங்க உட்காரலாமா? ஹே, இன்னும் 3 தெரு தள்ளி போனா ஜூ அங்க இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஏன் இப்படி கீழே விழுந்த? எழுந்துருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நான் உதவி செஞ்சா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? முதல்ல இவங்களை நேரா நிக்க வைக்கலாம். ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வேணுங்கிறத மறந்துடாத. பரவாயில்ல, முதல்ல தூக்கி நிக்க வைக்கலாம். அப்படிதான், எழுந்துருங்க. ஏய், சீக்கிரம், போலீஸ் வருது. வாங்க வாங்க வாங்க, நிக்காதீங்க. அந்த வண்டியில ஏறுங்க. சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. ஏறுங்க. சீக்கிரம் வாங்க. நடக்கட்டும். ஏய், உங்களை தான் சொல்றேன், ஏறுங்க. இவங்களுக்கு அடிபட்டு இருக்கு. அவளை விட்டுட்டு நீ மட்டும் வா. ராத்திரியில இவங்களை தனியா இங்க விட்டுட்டு போக முடியாது. மக்களுக்கு சேவை செஞ்சு பாதுகாக்க வேண்டியது போலீஸோட கடமை. இங்க இருக்கிற எல்லாரையும் விட இவங்களுக்கு தான் உங்களோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. சரி please சரி, புரிஞ்சுக்கோங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கூட்டிட்டு போலாம். When you walk down the road, heavy, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. இந்த பள்ளத்தாக்கில் இருந்து நீ இப்ப போக போற. அப்படி போகும்போது என்ன நீ வெறுக்காத. நீ எங்க போனாலும் உனக்கு அந்த பள்ளத்தாக்கு ஞாபகம் இருக்கா ஜூலியா? பச்சை பசேல்னு புல்வெளி, நீல வனத்துல மேகம், அந்த அழகான இயற்கை சூழல் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜூலியா? ஏய், நாங்க இங்க வந்து 24 மணி நேரம் ஆச்சு. எப்போ எங்களை வெளியில விடுவீங்க? சுத்தமான காத்த நீ சுவாசிச்சு பாரு, அதுல இருந்து ஒரு நறுமணம் வரும். அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். போலீஸை வர வச்சு இங்க கொண்டு வந்ததே நீங்க தான். ரொம்ப காலமா இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கா.
சில சமயங்கள்ல நண்பர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களுக்கு தனியா ஏதாவது பிரச்சனை வரும்போது. ஹேய், எனக்குன்னு தனியா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி சொல்ற? அதான் நல்லது பேபி. நானும் இதத்தான் சொன்னேன். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிச்சயமா இல்ல. நான் மறுபடியும் சொல்வேன், ஐ லவ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க இங்க இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. அவருக்கு நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க ஆண்டவரோட குழந்தைங்க. இப்படி வழி தவறி போக கூடாது. கவலைப்படாதீங்க பொண்ணுங்களா, நீங்க எதையும் வாங்க வேண்டியதில்ல. சும்மா உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். என் பேரு டெஸ். நான் த நியூஸ் வி ஹேவ்ங்கிற நிறுவனத்தோட பிரதிநிதி. இங்க 12வது தெருவுல தான் எங்க அலுவலகம் இருக்கு. அங்க உங்களை வரவேற்று ரொம்ப பத்திரமா பாதுகாப்போட உங்க வாழ்க்கைய மாத்த ஒரு வாய்ப்பு தரோம். கண்டிப்பா எங்களை நம்பி வாங்க. என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியம். புரியலையே. இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத தூக்கி போட்டுருவேன். எனக்கு அந்த பள்ளத்தாக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நிம்மதியா இருந்தது. இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எனக்காக ப்ரே பண்ணியா? ஆமா, பண்ணேன். ப்ரே பண்றதுனால என்ன கிடைக்க போகுது? ப்ரே பண்றதால ஆண்டவர் எப்பவும் கூடவே இருப்பார். நான் பொய் சொல்ல போறதில்ல. நீங்களும் அதுக்காக வருத்தப்பட போறதில்ல. நீங்களா சமைக்க போறீங்க, சுத்தப்படுத்தி நம்ம சின்ன ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோரை பாத்துக்க போறீங்க. பாதுகாப்பு உண்டு, தரமான உணவு கிடைக்கும், அப்புறம் மழை பெஞ்சா ஒழுகாது. நீ போறதா இருந்தா நானும் வரேன். இல்ல, நான் அங்க போக மாட்டேன். அதுக்கு இந்த ஜெயில எவ்வளவோ பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லாத. அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க. இங்க பாரு, எத்தனையோ மைலுக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போய் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு அவங்க பெரிய பாடமே நடத்துவாங்க. எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. நானே என்ன பாத்துக்குவேன். ஏய், நான் உன் கூட வரவா? நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, நானே போயிடுவேன். நீங்களும் வரீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அங்க போய் தான் பாரு உன்னை அவங்க எப்படி பாத்துக்கிறாங்கன்னு. கவலைப்படாம போயிட்டு வா. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். சரி, இப்போ யாரும் புகைப்பிடிக்க கூடாது, குடிக்க கூடாது, இங்கிருந்து போன் பேசவோ வரவோ கூடாது. அனுமதி இல்லாம இங்கிருந்து போக கூடாது. போதை மருந்து சாப்பிடக்கூடாது. உங்களை சோதனை பண்ணுவாங்க. ஏன்னா வெளியே போய் எப்படி வாழ்வீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம வாரத்துல 3 தடவை நாம எல்லாரும் சேர்ந்து குரூப்பா வேலை செய்ய போறோம். அத மறந்துடாதீங்க. நான் சொன்னேன்ல, இதுவும் ஜெயில் மாதிரி தான் இருக்கும்னு. உங்களுக்கு இது நிச்சயம் பிடிக்கும். ஏன் சொல்றேன்னா, கட்டாயம் நீங்க இதை செஞ்சே ஆகணும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. இதை நான் ஹாஃப்வே ஹவுஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க வாழ்க்கையோட பாதியில இருக்கீங்க. அப்படியே தெருவுக்குள்ள வராம இருக்கிறது, போதைக்கு அடிமையாகாம இருக்கிறது, அது ஒரு புறம்னா வெளியில வர்றது இன்னொரு புறம். அப்போ எங்களை இதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, எனக்கு இதை செய்ய விருப்பம்தான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? உங்க மேல அன்பு செலுத்த அனுமதிக்கணும் பேபி. சரி, இப்போ யாராருக்கு என்ன வேலைன்னு பாப்போம். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் கிச்சன், அப்புறம் லாண்ட்ரி, அப்புறம் அடிப்படை சுகாதாரம், இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க தான் செய்ய போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கிச்சன்ல வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ, சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெட்டுறது உரிக்கிறதுங்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். தாளிக்கிறது சமைக்கிறதுன்னு எதையும் செய்யக்கூடாது. சொல்றது புரியுதா? வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, காஃபி போட தனி ஆள் தேவையில்லை. சரி, இப்போ ஸ்டோருக்கான வாலண்டியர்ஸை பார்ப்போம். ஜூலியா, ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாத. இது எல்லாத்தையும் சரி செய்துக்க கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா தான் இருக்கேன். இதுல இருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஜூயி ஃபிட்ஸோல்ட், அவ இங்க இருந்து போயிட்டா. உங்களுக்கு என்ன வேணும்? நீதான். நான் ஆண்ட்ரோ. நான் உங்க புது பேர்ல் ஆஃபீஸர்.
நேத்து உங்களை அரெஸ்ட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். ஓ ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ணல, அங்க சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். போதைப் பொருளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆ, இது என்கிட்ட இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல பாசிட்டிவ் தான் காட்டுது. ஓ, நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. தலைவலிக்கு ஆஸ்பிரின் சாப்பிட்டா கூட அதுல அப்படிதான் காட்டும். இதுல என்ன தப்பு இருக்கு? வேணும்னா இவ்வளவு கேளுங்க, இவ்வளவு என் கூட தான் இருந்தா. ஆமா, நேத்து அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதனால மாத்திரை போட்டிருப்பா. ம், ம். நான் நினைச்சா உங்களை இதை வச்சு 15 நாளைக்கு உள்ள தள்ள முடியும். நீங்க இங்கேயே இருந்து ப்ரோக்ராமை முடிங்க, மொத்த ப்ரோக்ராமையும் முடிங்க. ஆனா இதுல தப்பு நடந்தா நீங்க இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கங்க. நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட காரை பார்த்தேன். அவன் வேற பொண்ணோட இருந்தான். அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்போ ஜெபம் பண்ணணும்னு மட்டும்தான் தோணுச்சு. இதெல்லாம் மறைஞ்சு போயிடணும்னு ஜெபம் பண்ணேன். அப்போ என்னை பார்த்து சிரிச்சான். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் எல்லா பெண்கள்கிட்டயும் இப்படிதான். உங்களுடைய அனுபவங்களை பத்தி எங்க கூட பேசலாமே மிஸ் ஜூலியா? நான் என்னை பத்தி பேசுறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். ஓகே, அந்த பட்டியல் என்னாச்சு? எந்த பட்டியல்? நீ காயப்படுத்துறவங்க பேர்களை எழுதின பட்டியல். அதனால நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இதனால உன் மனசாட்சிக்கு நீ பயப்பட தேவையில்லை, தைரியமா இருக்கலாம். முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சதுதான். மன்னிப்பு இல்லாம எதுவுமே குணமாகிறது இல்ல. ஓ அப்படின்னா சரி, இப்படி செய்யலாமா? என்ன காயப்படுத்தினவங்களோட பட்டியலை நீங்க ஏன் தயாரிக்க கூடாது? முதல்ல அவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கட்டும். இது எப்படி இருக்கு? அவங்க என்ன மன்னிச்சாங்கன்னா நான் மன்னிக்கிறத பத்தி யோசிக்கிறேன். இந்த பதில் ஆண்டவருக்கும் பொருந்துமா? இதுக்கு என்னால சரியா பதில் சொல்ல முடியலனாலும் ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, அதான் உண்மை. Believe me, I'll walk with you. குட் மார்னிங் ஜூலியா. கதவை தர. பிஸ்கட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நானே இதை தயார் செஞ்சேன். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னால உனக்கு கொண்டு வந்தேன். ஜூலியா, யாராவது ஜூலியாவை பாத்தீங்களா? அவ இங்க இல்ல. என்ன சொல்றது? காஃபி கூட யாராவது பிஸ்கட் சாப்பிடுவாங்களா மிஸ் வைன்ஸ்? ஜூலியா இங்கிருந்து போயிட்டா. இதுல ஒண்ணும் புதுசு இல்ல. அவளுக்கு இந்த இடம் பிடிக்காம போயிருக்கும். இப்பதான் அவ கொஞ்சம் மனம் திருந்தி இருந்தா. அதுக்குள்ள எங்க போயிட்டா அவ? ரொம்ப நல்ல கேள்வி. இத நீ அவகிட்டயே போய் கேளு. அதை விட்டுட்டு காஃபி மட்டும் கொடுக்காம பிஸ்கட்டையும் சேர்த்து கொடுத்து. ஜூலியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது தெரிஞ்சா உன்னை அங்கேருந்து விரட்டிடுவாங்க. நான் பெர்மிஷன்ல வந்திருக்கேன். ஓ அப்படியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சில பேருக்கு பெர்மிஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு கேட்டாலும் கிடைக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். எனக்கு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனாலதான் இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கிற. இந்த இடத்துக்கு உன்னை முதல்ல வர வச்சது என்னன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் நீங்க வந்ததுக்கான காரணம் அதிர்ஷ்டம் கிடையாது. வரணும்னு நினைச்சா வந்துட்டு அதே மாதிரி போகணும்னு நினைக்கலாமே. நான் பணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். யார்கிட்ட இருந்து? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. அதுக்கப்புறம் என்ன? அவர் வர வரைக்கும் நானும் உன் கூட இருக்கலாமா? தாராளமா.
தவறியவர்களையும் காத்துக்கொள்ளும். ராஜாவே, இந்த இல்லத்திற்காக நன்றி, இங்குள்ள பெண்களுக்காக நன்றி, எல்லோருக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென். 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 அது எடு. இந்த இந்த அது கூட. அந்த தண்ணி ஆ, எடு. அதான். இது கொடு. இல்ல நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். கையெடு. அங்க என்ன சத்தம்? சொல்றல. இல்ல நான் தான் பாப்பேன். முதல்ல மாத்து. போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கையெடு. நான் தான் பாப்பேன். இல்ல நான் தான் பாப்பேன். இந்த டிவிக்காக சண்டை போடுறதை நிறுத்துங்க, இல்லைன்னா இந்த டிவியை கொண்டு போய் கடையில வித்துட்டு வந்துருவேன். செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. புதுசா வந்திருக்கிற ஸ்டாக்கும் என்கிட்ட இருக்கிற பாக்கியும் டேலி ஆகவே மாட்டேங்குது. முதலீடு செஞ்சதேங்க. இப்போ உன் கையில இருக்கிறது தான் நிஜம். நிறைய தொலைச்சதுக்கு அப்புறம் உன் கையில இருக்கிற பொருளுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். இத பாரு, இத சேர்த்துக்க நீ மறந்துட்ட. நீ நிறைய தொலைச்சிட்ட பிறகு இன்னும் உன் முதலீடு அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, நிறைய இழப்புகள் தான் இருக்கு. சரி, நீ என்ன சொன்னன்னு மறுபடியும் சொல்லு. அது நான் ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். இது பாரு. வெரி குட். எஸ். கர்த்தாவே, எங்களை மறுபடியும் ஒன்று சேர்த்தமைக்காக நன்றி. ஆமென். ஆமா. ஆமென். ம். 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 நீ எதையாவது சொல்ல விரும்புறியா மோனிகா? ஒரு காலத்துல நானும் 6 டபுள் எக்ஸ்பிரஸ் குடிச்சிட்டு இருந்தேன். நீ அத திருடினியா? இல்ல, குடிச்சேன். 6 பாட்டிலையும் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணா. எனக்கு இதுல ஒண்ணும் பெருமை இல்ல, ஆனா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல. ஓ, ரொம்ப நன்றி மோனிகா. வேற யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு அன்னைக்கு என்கிட்ட நீங்க ஒரு லிஸ்ட் கேட்டீங்களே, நாம யார்கிட்டயாவது எதுக்காவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சோன்னா முடிஞ்சா அவங்க கூட சேர்ந்து வாழவும் தான். நான் அதை தயார் செஞ்சிருக்கேன். வண்டர்ஃபுல். நீங்க எல்லாரும் இப்படி இருந்தா இத பாதி வழி வீடுன்னு சொல்ல வேண்டியதில்ல, முழு வீடுன்னு தான் சொல்லணும். அது ஒண்ணு நீளமான லிஸ்ட் இல்ல. நீளமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நேர்மையா இருக்கணும். எனக்கு உங்க உதவி வேணும். ஓ, நீ ரொம்பவே மாறிட்ட, ரொம்பவே மாறிட்ட. யாரும் வெளியே சுத்தாதீங்க. என் கூட வந்ததுக்கு நன்றி. நீ என்னை கூப்பிட்டதுக்கும் நன்றி. நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். உனக்கு உதவி தேவையா? இப்ப தேவையில்லை, தேவைப்பட்டா நான் சொல்றேன். நாங்க 4 மணிக்கு மேல தான் திறப்போம். இப்ப சேல்ஸ்மேன் சேல்ஸ் கேர்ள் யாரும் இல்ல. ஹாய் ஜாக். ஜூலியா, வாவ், ரொம்பவே மாறி போயிட்ட. என்னால இதை நம்பவே முடியல, ரொம்ப மாறிட்டேன். உன்னை பார்த்தா பழைய ஜூலியா மாதிரியே தெரியலையே. ஏன்னா நான் இப்ப திருந்திட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். இவரு ஆண்ட்ரூ, இவர் என்னோட கிளியர் கவுன்சிலர். அதாவது இவங்களோட உனக்கு கேரியர் வேலை வேணுமா? இங்க வா. முன்ன வேலை செஞ்சவங்க யாரும் இங்க இல்ல. டாமி திருமணம் ஆன உடனே நின்னுட்டான். ஜிஞ்சர் சொன்னா நம்ப மாட்டேன், அவ திருடினதை நான் கண்டுபிடிச்ச உடனே தனியா கடை வச்சுட்டா. அது $1500. நான் இப்போ உன்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னா ஜாக், ஜிஞ்சர் அந்த பணத்தை திருடல, நான் தான் திருடினேன்.
அத நான் உன்கிட்ட உடனே திருப்பி கொடுத்துடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அது என்னோட முதல் குற்றமா இருந்ததுனால என்னால அங்கேருந்து உடனே வெளியில வர முடியல. இப்ப என்ன வேணும்? உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதோட அந்த பணத்தை திருப்பி தரணும். சரி, பணத்தை திருப்பி கொடுத்துரு. அது அது இப்ப என்னால முடியாது. ஆனா நான் கண்டிப்பா திருப்பி தந்துடுவேன். என்ன நம்பு. இத உன்கிட்ட முதல்ல சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சோன்னா அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு திருப்பி தந்துடுறேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? இருங்க அவசரப்படாதீங்க. ஜூலி தன்னோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்றா. நானும் இப்ப அதை தான் செய்ய போறேன். போலீஸ் ஸ்டேஷன், என் கடையில திருடின ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணோம். Believe me, I'll walk with you. I'll walk with you. ஆமா, சில ஆண்டுகளுக்கு முன்னால என்கிட்ட இருந்து $1500 யாரோ திருடிட்டாங்க. ஹலோ ஹலோ லைன் கட் ஆயிடுச்சு. இதான் நடந்துக்கிற முறையா? இதனால ஒண்ணும் இல்ல. போலீஸ் எந்த நேரத்திலயும் வரலாம். அவங்க என்னோட பெஸ்ட் கஸ்டமர்ஸ். எந்த நிமிஷத்துலயும் போலீஸ் இங்க வரலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன், அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஜூலியா தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்துதான் அத பணத்தை திருப்பி கொடுக்க வந்திருக்கா. அதை விடுங்க. அவ எப்படி எடுத்தாலும் அதே மாதிரி பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அதுவும் மொத்தமா. ஓகே, என்ன? நான் அதை ஒரே தவணையில திருப்பி தந்துடுறேன். நல்ல முறையில தானே? எனக்கு அது எப்படி வந்தாலும் சரி, ஆனா மொத்தமா வரணும், அவ்வளவுதான். ஆனா அதை நான் திருப்பி தர வரைக்கும் நீ என்ன நம்பிதான் ஆகணும். அதுக்கு வேற வழியே இல்ல, புரிஞ்சுதா? சரிதான், கரெக்டா சொன்ன. லோயஸ், பார்க்கிங் ஏரியால இருக்கிற போன்ல இருந்து போலீஸ்க்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. தேங்க்யூ. பொறுமையா இருங்க. ஜாக், இவ்வளவு தூரம் இவங்க வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான். இது எனக்கு நியாயமா பட்டது. உங்களை பார்த்தாலும் தப்பான ஆளா தெரியல. அதனால நான் இவங்களுக்காக உத்தரவாதம் தர்றேன். இவங்க உங்களோட பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாங்க. எப்படி நம்புறது? நான் இங்கேயே இருக்கேன். ஜூலியா உங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். இது நடக்கும்னு தோணல. ஜாக், இதை ஈஸியாவும் முடிக்கலாம், இல்ல வேற விதமாவும் முடிக்கலாம். வேற விதமான எப்படி? கர்த்தர் கிட்ட கேட்க சொல்றீங்களா? ஆமா. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு ஜூஸ் தரேன். 1 2 3 இல்ல நான் விட்டுட்டேன். மறுபடியும் சொல்லணும். 1 2 3 எஸ். மறுபடியும் என்கிட்டே வந்துட்டு வேணும். நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன். உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கதான் இருக்கேன். நீ எங்க போய் என்ன தேடிட்டு வர? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றேன்.
ஏன் உனக்கும் வேணுமா? ஆண்டவரே, அவ எங்க போயிட்டா டெஸ்? எனக்கு தெரியல. ஆனா காலையில வரைக்கும் அவ திரும்பி வரலைன்னா அவ மேல கேஸ் போடுவாங்கன்னு தெரியும். அவ அவ போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. அப்ப அவ ஓடி போயிருப்பா. அது அவளோட விருப்பம். நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான், மத்தவங்கள வற்புறுத்தி சரியான முடிவெடுக்க வைக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட், இவளை காயப்படுத்தினது யாரு? ஜெனி. ஓ ஓ அவனும் எங்க ஃப்ரெண்டு தான். இவகிட்ட பணம் கேட்டிருக்கான். இவ தர முடியாதுன்னு சொல்லியிருக்கா. உன்னையும் காயப்படுத்திட்டாங்களா ஜூலியா? இல்ல, நான் 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 ரொம்ப நல்லா இருக்கேன். நான் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்திருக்கேன். ஒரு ஏஞ்சல் மாதிரி. நீ ஜாக்கு தரப்போறதா சொன்ன அந்த பணம் எங்க வச்சிருக்க? ஜாக் அதனாலதான் போலீஸ கூப்பிடாம இருக்காரு. நீ அந்த பணத்தை தராம இருந்தா அவர் போலீஸ வர சொல்ல போறாரு. என்கிட்ட இப்ப எந்த பணமும் இல்ல. ஓ நோ ஜூலியா, நோ. அவ தூங்குறா. எழுந்திருச்சதும் நிச்சயமா அவ சரியாயிடுவா. டெஸ், என்ன நீங்க ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல ஜூலியா. சரி, 6 மணி நேரத்துல எப்படி $15,000 செலவு பண்ணேன்னு எனக்கு சொல்றியா? எனக்கு ஃப்ரெண்டு சத்தம் தான் கேட்டுச்சு. ஆனா எனக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் பயமா இருந்துச்சு. நான் நிஜமாவே அங்க போகணும்னு நினைச்சேன். அதுக்கு முயற்சியும் பண்ணேன். ஆனா ஜாக் என்னை பத்தி பேசுனதுதான் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. என்னை பத்தி அவன் சொன்னது சரிதான். இல்ல, நீ நல்லாதான் இருக்க ஜூலியா. அது ஒரு சின்ன தடுமாற்றம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஆமா, இப்போ ஒண்ணு மோசம் போகல. ஜாக் கம்ப்ளைண்ட் பண்றதுக்குள்ள நானே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். இவ்வளவு வேகம் கூடாது. இந்த சின்ன விஷயத்துக்காக உன் எதிர்காலத்தையே நாசமாக்க விரும்பாத. எனக்கு எதிர்காலம்னு எதுவுமே கிடையாது. அதுதான் நான் ஏற்கனவே அடகு கடையில வித்துட்டனே. Believe me, I'll walk with you. ஆண்டவரே, உன் தூதரான எனக்கு உதவி செய்யும். என்னோடைய வேலையே எனக்கு பாரமா இருக்கு. அடகு கடையில ஜூலியா எது வித்திருப்பா? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல ஏஞ்சல் கேர்ள். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கூட தூதர்களோட வேலைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க டெஸ்? நம்ம வேலைக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. கர்த்தரோட நேரம் சரியானதா தான் இருக்கும். உதாரணமா, சரி, இப்போ நான் தூங்குற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பூமியை உருவாக்குனவருக்கு வேற எண்ணம் இருக்கணும். இப்ப எங்க போறீங்க? தூதர்கள் போக பயப்படுற இடம் என்ன தவிர. ஆண்டவரே, எனக்கு உதவி பண்ணுங்க. ஜூலியா, நீ என்ன பண்ற? நான் தொலைச்சிட்டேன். என்கிட்ட அது மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும், நான் பிரேஸ்லெட் மட்டும் தான் வித்தேன். ஆனா நெக்லஸ் என்கிட்ட தான் வச்சிருந்தேன். அதை இப்ப காணோம். அதை நான் தொலைச்சிட்டேன். அதை நான் எங்கேயோ ஜூலியா, பதட்டப்படுறத விட்டுட்டு என்னன்னு சொல்லு. என்ன தொலைச்சுன்னு என்கிட்ட சொல்லு. என் குழந்தை. என்ன? என் குழந்தை என்ன தொலைச்சிட்டு? எப்படி உன் குழந்தைய தொலைச்ச? என்ன குழந்தை ஜூலியா? உன் குழந்தை எங்க? எனக்கு தெரியல. பரவாயில்ல, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு ப்ளீஸ். என்னால முடியாது. நீ என்ன வெறுத்துடுவே. எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. அப்படியெல்லாம் யோசிக்காத. என்னன்னு சொல்லு. நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால அவரை சந்திச்சேன். அவரை காதலிச்சேன். ஜோ ரொம்ப ஜாலியா சந்தோஷமான ஆளு. ரொம்பவே வித்தியாசமானவர். அவர்கிட்ட இருந்த ஒரே கெட்ட பழக்கம் அவரோட அடம் பிடிக்கிற குணம்தான். ஒரு நாள் நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ அவரு போயிட்டாரு. ஒருவேளை நான் கர்ப்பமா இருந்தது அவர்கிட்ட சொல்லியிருந்தேனா அவர் என் கூடவே இருந்திருக்கலாம். முயற்சியாவது பண்ணிருப்பாரு. ஆனா அப்போ ரொம்பவே
வேதனையில இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அப்ப நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு ஈடு இணையா வேற எதுவுமே கிடையாது. ஆனா அத நானே அதுக்கு எடுத்துக்கிட்டேன். நீ நீ போதைக்கு அடிமையாயிட்டியா? நான் ஒரு கிளப்ல ஜாக்கோட வேலை பார்த்தேன். அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருந்துச்சு. நானும் அங்க வேலைக்கு சேர்ந்ததுனால எனக்கும் அந்த பழக்கம் வந்துடுச்சு. எனக்கு அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உன் குழந்தை என்னாச்சு? அவன் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தினான். அவனுக்கு 3 வயசு இருக்கும். என் கூடவே தான் அவன் வருவான். என் கூட வந்து எல்லாருக்கும் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து தருவான். அவனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் ஜெயில இருந்தப்ப மத்தவங்க தான் என் பையனை பார்த்துக்கிட்டாங்க. சரி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஜோ திரும்பி வந்தாரு. அப்ப அவரு ரொம்ப நல்லா இருந்தாருன்னு எனக்கு தெரியும். நான் ஜெயில இருந்தப்போ அவர் வெளியில இருந்தாரு. எனக்கு அப்போ அந்த நேரத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் அவர் என்ன தேடி வந்தாரு. வந்து அவரோட மகனை கேட்டாரு. நான் என்ன சொன்ன தெரியுமா மோனிகா? முடியாதுன்னு. ஆனா டெய்லி ஜெயிலுக்கு வந்து என்கிட்ட கேட்பாரு, அந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்க போறேன்னு. அதுக்கு நான் பணம் தரதாவும் சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சரி, பரவாயில்ல, அழாத. இல்ல நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் மோனிகா. நான் என் குழந்தைய வித்துட்டேன் மோனிகா. நான் குழந்தைய வித்துட்டேன். ஜோ என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு நான் உனக்கு $50 தரேன்னு சொன்னாரு. நான் அதை செஞ்சேன். அதுல கையெழுத்து போட்டேன். என் குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. Oh God! நான் என் குழந்தைய $50க்காக வித்துட்டேன். நான் வித்துட்டேன். ஏய், ஒன்னதா வா, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அப்படியே போனா என்ன அர்த்தம்? நீ இப்படி நடந்துகிட்டா அப்புறம் என் வேலையை நான் காட்ட வேண்டியவரும் செய்ய மாட்டேன்னு நினைக்காத. ஏன், என்னன்னு செய்ய போறீங்க? உன் தலை முடி வந்து வாங்கிக்க. முதல்ல அதை எடுத்துட்டு இங்க வா. நீதான் அந்த பொண்ணுகிட்ட இருந்த $15,000 திருடினியா? இருக்கலாம். அதை என்கிட்ட கொடு. உன்னால மறக்க முடியாத சிலதை நீ எனக்கு செஞ்சே ஆகணும். உன்னை யார் அனுப்புனாங்க? போலீஸா? இல்ல, பிதாவாகிய ஆண்டவர் என்ன அனுப்புனாரு. ஹேய், யார் நீ? ஏன் பயப்படுற? எங்க போயிருந்தீங்க? இந்த உலகம் ரொம்ப சின்னது ஏஞ்சல் கேர்ள். திருத்தி செய்ய வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. டெஸ், நீங்க அதிசயமானவங்க. ஆமா, அதிசயம்தான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஹலோ ஹனி, மோனிகா கிட்ட இருந்து இதை வாங்கிக்கோ. மறந்துட்டேன், ஜிம்மி கிட்ட இருந்து $15,000 வாங்கி ஜாக் கிட்ட கொடுத்துட்டேன். ஜாக் போலீஸை வர சொல்ல போறதில்ல, நீயும் ஜெயிலுக்கு போக போறதில்ல. ஜிம்மி இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. அப்புறம் டெஸ் இப்ப தூங்க போறா. நான் ஜெயிலுக்கு போக போறது இல்லையா? இவங்க ஜிம்ம கிட்ட எப்படி பேசுனாங்க? டெஸ் ரொம்ப நல்லவங்க ஜூலியா. உன் லாக்கெட்.
நான் தனியா இருக்கிற நேரத்துல மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இததான் அடிக்கடி பாத்துக்குவேன். இந்த நெக்லஸையும் பிரேஸ்லெட்டையும் இட்டாலியை சேர்ந்த ஒரு பணக்காரர் தன்னோட மனைவிக்காக வாங்கினதா சொன்னாரு. ஆனா இதை என்கிட்ட கொடுத்தாரு. இதோட மதிப்பு அதிகம்னு தெரிஞ்சதோ இதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். எனக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தப்ப கூட இதை அழிக்கணும்னு எனக்கு நினைப்பே வரவே இல்லை. என் மகனுக்காக இதை சேர்த்து வச்சு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னோட மகனை சந்திப்பேன். அப்போ இந்த பிரேஸ்லெட்டை அவனோட எதிர்காலத்துக்காக நான் விப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது காலேஜ் செலவா கூட இருக்கலாம். ஏதேதோ கனவுகள். ஆனா நீ அந்த பிரேஸ்லெட்டை நேத்து வித்துட்ட. உன் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்தி நீ எல்லாத்தையும் தந்துட்ட. ஆனா உன் குழந்தைய யார் காப்பாத்துவாங்க? தெரியல, ஏன் இப்படி செஞ்சேன்னு தெரியல. இந்த கனவுகளுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் நான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் தோத்துட்டேன். இல்ல ஜூலியா, உனக்கு நிறைய தடைகள் வந்திருக்கலாம். இனியும் ஒருவேளை அது வரலாம். நீ எத்தனை தடவை தவறுனங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா எத்தனை முறை ஆண்டவர் உன்னை தூக்கி விடுறதுக்கு அனுமதிச்சேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ இன்னும் உண்மையிலே ரொம்ப நல்லவதான். இல்ல, அப்படி இல்ல. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு. என்னை பார்த்து பயப்படாத ஜூலியா. நான் ஒரு ஏஞ்சல். டெஸ்ஸும் ஏஞ்சல் தான். ஏஞ்சலா? நான் செஞ்ச பாவங்களுக்காக என்ன தண்டிக்க நீங்க வந்திருக்கீங்களா? என் குழந்தைய வித்ததுக்காகவா? இல்ல, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆண்டவர் உன்னை இன்னும் ரொம்ப நேசிக்கிறாரு. இல்ல, நிச்சயமா இல்ல. எனக்கு தெரியும், நான் என்னோட குழந்தைய வித்துட்டேன். எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆண்டவர் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறாரு. அவர் விசுவாசமானவரு. நீயே அவரை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. உன்னால முடியலனாலும் அவர் உன்னை மன்னிப்பாரு. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ரொம்பவே புத்தம் புதியதா தான் இருக்கும். இந்த காலை பொழுத அவர் உனக்காகவே தர ஆசைப்படுறாரு. இனி வரும் நாட்களிலும் அத அவர் உனக்கு நிச்சயமா தருவாரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆமான்னு சொல்றதுதான். ஆமா. ஹேய், இங்க பாருங்க. இத டேபிள் மேல வைங்க. அங்க வைக்க கூடாது, சரியா? சரி சரி, இது அவளோட வேலை. அவ இப்பதான் இங்க இருந்து போனா. ஜூலியா, சிக்ரி கூர்குங்கிற சின்ன டவுனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச இடம்ல நான் இருக்கிற இந்த இடம் மட்டும்தான். இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அந்த ஊருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு பஸ் போகுது. ஆனா ஆனா நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நிச்சயமா நீ போற. ஹாஃபே ஹவுஸ்ல இத்தனை நாளா தங்கிட்ட. ஆண்டவர் உன்னை முழுசா மாத்திட்டாரு. அதனால பேசுறத நிறுத்திட்டு சொல்றத கேளு. பஸ் விட்டு இறங்குனதும் உனக்காகவே ஒருத்தர் 1949 காடிலக் காரோட காத்துட்டு இருப்பாரு. அவர் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாரு பேபி. அப்போ நீங்க அவரை ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க இல்லையா? அவருக்கு தான் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பரோல் மீட்டிங்காக ஆண்ட்ரூ வந்தாச்சு. ஒரு நிமிஷம், என்னோட தண்டனை முடியாம நான் எப்படி இந்த இடத்தை விட்டு போக முடியும்? ஆண்ட்ரூ என்ன விட மாட்டாரே. ஓ, எங்களால அவரை சமாதானப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க போறீங்களா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம். ஆனா இனிமே என்ன செய்ய போறோம்? ஒருத்தர் மறக்காம இருக்க முயற்சிப்போம்.
வானிலை மிகவும் சீராக உள்ளது. அதனால் வெளியிடங்களுக்கு செல்வோம் தரப்போம் செல்லலாம். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீ இப்ப போக போற, அப்படி போகும்போது என்ன நீ வெறுக்காத, நீ எங்க போனாலும் என்ன மறக்காத, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். நம்மள மாதிரியே வண்டிக்கு வயசாயிடுச்சு. ஓ, எனக்காக வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த காரு ரொம்ப வருஷமா எனக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இது 1949 சேர்ந்தது தானே? ஆச்சரியமா இருக்கு. உனக்கு கார்களை பத்தி தெரியுமா? இது கேட்லக்ஸ் தானே? நீ இப்ப டவுனுக்கு போகணுமா? ஆமா. அப்புறம் இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவும் சரியா தெரியாது. அதனால இந்த ஊர்ல ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியும். உண்மையை சொல்ல போனா நானே அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். வாடகைக்கு என்கிட்டே ரூம் இருக்கு. இது அழகா இருக்கு. இதுக்கு எவ்வளவு வாடகை? எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. என் பொண்ணு குழந்தையா இருந்தப்போ இது அவளோட ரூமா இருந்துச்சு. இதுதான் உங்க குடும்பமா? ஆமா. இது அம்மா, அவங்க சிஸ்டர், அப்புறம் நான், என் பொண்ணு, இவங்க தெரிஞ்சவங்க. இது உங்க பொண்ணா? இவங்க பாக்குறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு உங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காங்களா? இவங்க பேரு டெஸ். டெஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சில மாசங்களுக்கு முன்னாடி நான் அவங்கள சந்திச்சேன். அப்போ அவங்க சொன்ன பொண்ணு நீங்க தானா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். கொஞ்சம் இந்த படத்தை பாருங்க. இவங்க தான் கிரீன்ஸ். இவங்களை என் குடும்பம்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க எல்லா ஊரையும் சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக குடும்பமா புறப்பட்டு போனாங்க. அமெரிக்காவுக்கும் போயிருக்காங்க. ஆனா சிக்ரி கிரீக் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அவங்க யாரும் அதை தவற விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்ப வேணாலும் வரலாம். இது ராஷல், கிளார், ஹாரி, ஜாஷ், டைனா. இது வந்து அவங்க சொந்தக்கார பையன் நட்டாலியா. ஆமா, நட்டாலியா. அப்படின்னா இவங்க தான் இங்க வரப்போறாங்களா? ஆமா. ஓ, நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு. நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசலாமா? நான் லாசரஸோட இந்த வீட்ல தான் இருக்கேன். அந்த சர்ச்ல தான் எனக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தேங்க்ஸ் கிவிங்காக கிரீம்ஸ் இங்க வரப்போறாரு. என் மகனை நான் மறுபடியும் பார்க்க போறேன். உன்னை பார்க்க நட்டானியல் ரொம்ப ஆர்வமா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியாது. எல்லாமே நல்லபடியா முடிய போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. சோ thank you. God bless you. அவ சந்தோஷமா இருக்கா? எல்லாம் சரியா நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம்தான். ஆமா, சந்தோஷம்தான். டெஸ், எல்லாம் சரியா போயிடும் இல்லையா? நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா? சீட் பெல்ட்டை போட்டுக்கங்க, ஏன்னா நான் எப்படி ஓட்டுவேன்னே தெரியாது.